ஜென்ரலாகவே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காமனாக ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னன்னா, என்னுடைய ஸ்பேஸு இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, என்னுடைய க்ரோத்தை இவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையா, என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் இவங்க மர்ஜ் பண்ணுறாங்களா, இவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நீ தனியாக வளரணும், நான் தனியாக வளரணும், ஆனால் ஒன்றா வளரணும். இதில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேர் கிடைக்கலையோ அவங்கள ஒரு மாதிரி அன்லக்கியாக பார்ப்பாங்க. எனக்கு பேர் கிடைக்கல அப்படின்னு. பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் தே ஆர் கோயிங் டு பி டுகெதருங்கிறது தெரியும், அது ஸ்கூலுக்கும் தெரியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு 15 வயசு 16 வயசு ஏன் 14 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 14 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு பேரண்ட் ஒருத்தவங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சில 11 இயர்ஸ் 12 இயர்ஸ்லாம் கேட்பாங்க. சில பேர் சூசைடல் தாட்ஸ்க்கெலாம் போயிடுவாங்க. நான் என்னை யாருக்குமே பிடிக்கல, மேபி என் பாடி நல்லா இல்லை, மேபி நான் நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போவாங்க. புல்லிங்குள்ளே போயிடுவாங்க அவங்க. இவங்களுக்கு ஒரு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பேரே இல்லைன்னா இவங்க ஒரு ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். இப்போ பொதுவாகவே ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மெச்சூரிட்டி உண்மையாவே தேவையா, இல்லை சம்மோன் ஃபோர்ஸ் பண்றதுனால இவங்கெல்லாம் பண்றாங்கல்ல அதனால நம்மளும் பண்ணலாம் அப்படின்றதுனால எல்லாரும் அதுக்குள்ள போறாங்களா அப்படின்றத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஜீவிதா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப நாளா அது டவுட். இப்போ அவங்க லவ் பண்றாங்க, இவங்க லவ் பண்றாங்கன்றதுக்காக லவ் பண்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் அது ஒரு ஃபோர்சிங்னால தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றாங்களா? இது ஃபோர்ஸிங்னால யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இது ஹார்மோன்ஸு. இது இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ முதல்ல அவங்களால அது இன்ஃபேச்சுவேஷன்னா என்னன்னு முதல் உணரணும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லவ் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒருத்தங்க கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அட்ராக்ஷன். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணாம் அப்படிங்கிற புரியாத ஒரு வயசு அப்படிங்கிறது தான் அந்த டைம் பீரியட். அப்போ அங்கே போயிட்டு நீ இதை பண்ணாத பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷனில் இப்போ இருக்க காலகட்டங்கள் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ பையன்கிட்ட பேசக்கூடாது, இந்த வயசுக்கு அப்புறம் தான் நீ பேசணுங்கிற அந்த கட்டுப்பாடு இருந்தது. எல்லாம் லிசன் பண்ணாங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே கோ எஜுகேஷன் பேட்டர்னாக மாறினதுனால எல்லாமே ஒரு சகஜம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ கடந்து போக ஆரம்பிச்சாச்சுங்கிறது தான் ஒன்று இருக்குது. இது ஃபோர்ஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி. ஓகே, என்னைய அட்மையர் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, என்னைய ப்ரைஸ் பண்ணி பேச யார் இருக்கா, என்னை ரசிக்க யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ இது உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. நீ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நீ இதை கூட இந்த டார்க் சைடை நம்ம காட்ட போகிறது கிடையாது. எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஸ்வீட் சைடை காட்டணும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்வீட் சைட் போகிற வரைக்கும் அது லவ் அப்படின்னு நினச்சிட்டு போகிறப்போ இன்னொரு சைடை அதர் காயின் சைட் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப தான் அதோடைய ரியாலிட்டி தெரிகிறப்போ இவங்க சைக்கோவா, இவன் பொசசிவாக இருக்கானா, ஒருத்தன் இன்னொருத்தங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம அந்த எண்ணத்தை திணிக்க வரப்போ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதுதான் பேரண்ட்ஸ் பயந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே. இந்த வயசுல இது செட் ஆகாது, உனக்கு புரியாதுன்னு சொல்கிற விஷயம். அதுக்கப்புறம் அந்த லூப்குள்ளே போய் மாட்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாகவே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காமனாக ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னன்னா, என்னுடைய ஸ்பேஸு இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, என்னுடைய க்ரோத்தை இவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையா, என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் இவங்க மர்ஜ் பண்ணுறாங்களா, இவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நீ தனியாக வளரணும், நான் தனியாக வளரணும், ஆனால் ஒன்றா வளரணும் அப்படிங்கிற அந்த க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பார்ட்னராக இவங்கங்கிறது தான் ஓவராலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஓவராலாக பார்க்குறது எப்படி வந்துடும்னா, நிறைய பழகுனதுக்கு அப்புறம்தான் அந்த டார்க் பேஜே ஓப்பன் ஆகும். அப்போதான் நவடேஸ் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் ஃபார் ரெட் ஃபிளாக்ஸ். இந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க எனக்காக அது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பொசசிவ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல டூயிங் தட். இல்லை, அதுதான் அந்த ரிப்பீட்டடாக அந்த லூப்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறதுங்கிறத நான் மாற்றிடுவேன், நான் இதை செஞ்சுடுவேன். நம்ம யாரையும் மாற்றுறக்கு பிறக்கல. ஆனால் இது ஒரு ஹியூமன் மைண்ட் செட்டு. எமோஷ்னல் சாக்ரிஃபைஸ். இந்த எமோஷ்னல் சாக்ரிஃபைஸ் பண்ணுனா நான் ஒரு கிவராகவே இருப்பேன். எனக்கு ரிசீவிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பொருள் வேணும்
அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல் எடுத்து மாற்றவே முடியாத ஒருத்தங்கள மாத்துறதுக்கு போராடி, அவங்களும் நல்லா இல்லாம போய், இவங்களும் நல்லா இல்லாம போய், இட்ஸ் ஓகே எனக்கு இந்த சஃபரிங் நல்லா இருக்குன்னு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இது ஒரு லூப்பு. இந்த லூப்குள்ளேருந்து வெளிய வானாலும் இவங்க வரமாட்டாங்க. தெரிஞ்சே நான் காயப்படுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நான் மாத்த முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஏமாந்த கதைகள் வந்து ஜாஸ்தி இதுல. ஓகே. ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும், கம்பேர் டூ வெளிநாடுகள்ல கம்பேர் பண்ணும்பொழுது, நெறைய பேர் இந்த 15-16 அந்த ஏஜ்லயே வந்துட்டு தே மேரிட் அண்ட் கிட்ஸ் இருக்கு அந்த மாரின்னும்போது, இப்போ நம்பளோட ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா 22, 25, 26 அந்த மாரியான பீப்பிளுமே இருக்காங்க. எதனால அவ்ளோ சீக்கிரம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அவ்ளோ சீக்கிரம் குழந்தை பெத்துக்கிறாங்க? என்னன்னா, இப்போ வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னே ஸ்கூல்ஸே அலோவ் பண்றாங்க. பால் பால் ரூம் அதுக்கப்புறம் அவங்க 10த் கிரேடு இதெல்லாம் முடிக்கிறப்போ, அ அவங்களுக்கு வந்து பேச்சுலர் பார்ட்டீஸு, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் பார்ட்டி, அந்த கிராஜுவேஷன்லாம் நடத்துறப்ப 10த், 12த் கிரேட்லயே கிராஜுவேஷன் நடத்துறப்போ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு பாய் அண்ட் கேர்ள் இருக்காங்கல்ல, பேரா இருந்தே ஆகணுங்கிறது ஸ்கூலோட ரூல்ஸ். ஓகே. அ பிரைட் க்ரூம் மாரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பேரண்ட்ஸே சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். கேர்ஃபுல்லா இரு, புரொடெக்டிவா இரு, புரொடெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்பாங்க. ஓகே. இதில எந்த ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கலையோ, அவங்கள வந்து ஒரு மாரி அன்லக்கியா பார்ப்பாங்க. எனக்கு வந்து பேர் கிடைக்கல அப்படின்னு. பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். தே ஆர் கோயிங் டூ பி டுகெதர்ங்கிறது தெரியும். அது ஸ்கூலுக்கும் தெரியும். பட் இட்ஸ் ஓகே. இப்படித்தான் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸ வென்ட் அவுட் பண்ணுவாங்கங்கிறதே அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். ம், ம், ம். ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லி அனுப்ப சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய கிட்டு புரொடெக்ஷனோட இருக்கணும். மனநிலைமையில எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இவங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. இத நீங்க கடந்து கடந்து போயிட்டே இருக்க போறீங்க. லைஃப் வேற. இந்த விஷயத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மேரேஜ ஒரு ரொம்ப புனிதமா, இதுதான் நம்மளுடைய லைஃபோடைய 2ண்ட் பார்ட், இன்னொரு பார்ட்ன்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து இட் இஸ் ஒரு டாஸ்க். ஒரு அடுத்த பேஜ் திருப்புற மாரி தான். இப்போ ஒரே பாய் ஃப்ரெண்ட், ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த டெடிகேஷன்லாம் அவங்களுக்கு இருக்காது. டக் 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 டக்குன்னு மாறிட்டே இருக்கிற மாரியே தான் இருக்கும். இதுக்கு இந்த ட்ரையாங்குலர் ஸ்டோரி இந்த மாரிலாம் அங்க நெறைய இருக்கும். இங்க யாருக்கு யார பிடிக்குது? யார் யார அட்ராக்ஷன் பண்றாங்க? அப்போ நானே பார்த்துருக்கேன். அ அம்மாக்கள்லாம் அவங்க பொண்ணுக்கு சில இந்தியன் பேரண்ட்ஸே இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணிவுட்டு, அ இந்த கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகே. அ நல்லபடியா நடந்துக்கோ, புரொடெக்ஷனா இருந்துக்கோ. இதெல்லாம் வந்து ஷாக் ஆஃப் த லைஃப் தான். ஆனா, அவங்களுக்கு இது ரொம்ப சகஜம். அ இந்த பசங்க கார் ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க. 16 வயசுலயே வந்து ஹை எண்ட் மாடல் கார்ஸ்லாம் வச்சிருக்கவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுடைய லைஃபே வேற. இது வந்து இன்னும் சொல்லப்போனா, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு லவ் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. பேரண்ட்ஸால எதிர்க்கலாம் முடியாது. நீ லவ் பண்ணக்கூடாது. ஒரு சில இந்தியன் பேரண்ட்ஸ் இன்னுமே அந்த ட்ராமாக்குள்ளேருந்து வெளிய வர முடியாம தவிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து இங்கிருந்து ஒரு இந்தியன் கல்ச்சர்லேருந்து போய் அங்க இருக்க கல்ச்சர்லயே மாட்டிட்டு, அந்த கல்ச்சர்ல தான் அந்த குழந்தை பொறந்தே வளர்ந்துருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து இந்த இந்தியன் கல்ச்சர சொல்லி புரிய வச்சு இப்ப ஆக்சுவலா வெளிநாடுகள்ல வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா, "நீ என் கண்ட்ரிக்குள்ள வந்துட்டீன்னா, நீ என் கல்ச்சர் தான் நீ ஃபாலோ பண்ணணும். நீ உன்னுடைய கல்ச்சர்லாம் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுலலாம்" இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாரினா, இந்த ஸ்கூல்ல இதுதான். அதாவது அவங்க விருப்பம். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு நீங்க அனுப்பாம வச்சுக்கலாங்கிறது அவங்க விருப்பம். பட் ஸ்டில் இன்டைரக்ட்டாவே ஸ்கூல் அந்த பிரஷர் போடுவாங்க. நீங்க இதுக்கு அனுப்பணும். இதுக்கு இந்த பேமெண்ட் ஆகும். அப்படின்னு அது ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷனாவே அது நடக்கும். பேரண்ட்ஸ் கிளம்பிடணும். ஓகே. ஈவினிங் அவங்கள விட்டுட்டு கிளம்பிடணும். அந்த பசங்க அடுத்த நாள் தான் வீட்டுக்கே வருவாங்க. அப்போ அம்மா கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, "வேர் யூ சேஃப்?" அவ்வளோதான். "எஸ், ஐ வாஸ் சேஃப்." எல்லாம் நல்லபடியா போச்சா? "எஸ், ஆல் வென்ட் குட்." அவ்வளோதான். அடுத்த வேலைய பார்க்க போயிடுவாங்க. இது ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாரி தான் இந்த கலாச்சாரம் அங்க போயிட்டுருக்குது. பட் இது வந்து அவங்க ஹெல்தியா தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து, ம் அ இத வந்து ஒரு அன்ஹெல்தியா அவங்க பார்க்கவே இல்லங்கிறது எனக்கே ஒரு $1,000,000 கொஸ்டினா தான் இது இருக்கும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 15 வயசு, 16 வயசு, ஏன் 14 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. 14 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு பேரன்னு ஒருத்தவங்க வர ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் சொல்லப்போனா சில 11 இயர்ஸ், 12 இயர்ஸ்லாம் கேட்பாங்க. பேரண்ட்ஸ்கிட்டயே வந்து கேட்பாங்க. நான் வந்து நான் ஒரு பார்ட்னர் வச்சுக்கட்டுமா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. நோன்னு சொன்னா ரீசன் கேட்பாங்க. ஓகே.
என்ன ரீசனுக்காக நான் வைக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இந்த ரீசனுக்காக நான் உன்ன வைக்க வேணான்னு சொல்றேன். ஸோ ஹவ் லாங் ஐ கேன் வெயிட்ன்னு கேட்பாங்க. வெயிட்டிங் பீரியட் சொன்ன வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு இப்ப நான் வச்சுக்கட்டுமான்னு வந்து கேட்பாங்க. இத வந்து நீங்க அங்க இருக்க பேரண்ட்ஸ் வந்து நீ இதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னா, குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓகே. நீங்க எப்படி இது வந்து அவங்க வாழ்வுரிமையாவே பார்க்குறாங்க. நீங்க உங்களுடைய கருத்த உங்க குழந்தைங்க கிட்ட திணிக்கவே கூடாதுங்கிறது தான் அவங்க சொல்ற இது. அவங்க இஷ்டப்படி அவங்க ஒரு வாழ்க்கைய வாழப் போறாங்க. அவங்க இத சூஸ் பண்ணி அவங்க வாழப் போறாங்க. யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி பேரே இல்லையோ, அவங்கலாம் பயங்கர மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்ளோ கவுன்சிலிங் தேவைப்படும். டாக்டர்ஸே கவுன்சிலிங் குடுப்பாங்க. ஆ சில பேர் சூசைடல் தாட்ஸ்க்குலாம் போயிடுவாங்க. நான் வந்து எனக்கு என்னை யாருக்குமே பிடிக்கல. மேபி என் பாடி நல்லா இல்ல. மேபி நான் நல்லா இல்ல. அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போவாங்க. புல்லிங்க்குள்ள போயிடுவாங்க அவங்க. இவங்களுக்கு ஒரு பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மரியாதை வேற மாரி இருக்கும். இவங்களுக்கு பேரே இல்லன்னா, இவங்க ஒரு கேலி பொருளா அங்க மாறிடுவாங்க அப்படிங்கிறப்போ, பேரண்ட்ஸ்க்கு வேற வழியே கிடையாது. இவங்களுக்கு ஒரு பேர் வந்தா போதுங்கிற மாரி ஆயிடும். ஓகே. அ ஸோ அதனால அந்த கலாச்சாரத்தையும் நம்ம லைஃப் ஸ்டைலையும் வந்து மிக்ஸ் பண்ணவே முடியாது. இங்கேருந்து பாதியில போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது சரியான கல்ச்சர் ஷாக்கா இருக்கும். இப்போ குழந்தை அங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தையோட லைஃப் ஸ்டைல் வேற. இப்போ இங்க ஒரு 12 வயசு வரைக்கும் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு, திருப்பி அந்த ஸ்கூலுக்கு அவங்க போய் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப, டக்குன்னு நெறைய விஷயங்கள் மாறுறப்போ, ஷாக் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸ் அவங்களுமே அந்த கல்ச்சர்க்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேற வழியே இல்லங்கிற மாரி இந்த கல்ச்சர்க்குள்ள போகுறப்போ, அக்செப்டன்ஸ் மோடுக்குள்ள வந்து அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு டார்க் ட்ரூத் இது. பேக் டூ இந்தியா. ஆஃப்டர் ஒரு 26 ஏஜ் அப்படி இருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் கிவிங் பர்த் போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. டிப்ரஷன் அப்படின்றதே வந்து டாலரேட் பண்ண முடியாம அப்படியான பீப்பிள்லாம் இருக்காங்க. ஆனா 15 இயர்ஸ்ல வந்து ஒரு கிட்ட வந்து பெத்துக்கிறது அப்படின்னு மென்டலி அவங்க எவ்வளோ ஸ்டேபிளா இருப்பாங்களா? இல்ல அதுவும் அப்படிதானா? இல்ல ஆக்சுவலா அதனால தான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, "வேர் யூ சேஃப்?" அப்படின்னு கேட்பாங்க. நான் சேஃபா இல்ல அப்படின்னா, அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதையும் தாண்டி மிஸ்டேக் ஆயி பெத்துக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அப்ப அவங்க அபார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸாவே இருக்கும். அந்த குழந்தைய அவங்க பெத்து தான் ஆகணுங்கிற மாரிலாம் இருக்கும். இது வந்து இதுதான் வந்து மிஸ்டேக்கன் ஆன விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா, அந்த குழந்தைக்கு நிஜமாலுமே நம்ம புரொடெக்டடா இருந்தோமா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியாது. மோஸ்ட்லி புரியாது. சில டைம் வந்து லெதார்ஜிக்கா விட்டுருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா, அவங்க வந்து சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணி அவங்க வளர்த்துறாங்களா? அப்படின்னா, கிடையாது. ஓகே. அகெயின் அந்த குழந்தை வேற ஒரு அந்த மதர்லி கேர் மாரிலாம் அது வளராது. அந்த குழந்தைய போய் அவங்க எங்கேயும் விடவும் முடியாது. ஆனா, சிங்கிள் மாமா இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்டூடெண்ட்டா இருந்து ஸ்டூடெண்ட் ஜாப் மாரி அத எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு குடுக்கும். அப்ப அந்த குழந்தைய வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வச்சு அவங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. இப்போ கனடானா கனடா குடுப்பாங்க. யுஎஸ் குடுக்க மாட்டாங்க. யுஎஸ்ல பர்ட்டிகுலர் பிளேஸஸ்ல தான் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சப்சிடி மாரி கவர்மெண்ட் குடுக்குங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் தட் ஈஸி. அவங்க வந்து அந்த ஆனா இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறவங்க, சிங்கிள் மாமு. சம்டைம்ஸ் அ 16 வயசு பையனும், 15 வயசு பையனும் ஒண்ணா அந்த குழந்தையோட ஃபேமிலி கூடயே இருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. மத்த கண்ட்ரில இருக்கவங்க மேக்ஸிமம் இந்த மாரி இருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து இதுல கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருக்காங்க. மேக்ஸிமம் இதுல வந்து அவங்க என்கரேஜ் பண்றதில்ல இந்த மாரி விஷயம். பட் அந்த ஃபாரினர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது ரொம்ப சகஜமான விஷயமாவே இருக்குது. இது அவமானமாவோ, அசிங்கமாவோ, ஹெல்த் இஷ்யூஸாவோலாம் அவங்க பார்க்குற மாரிலாம் இல்ல. இது ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஏன்னா அங்க எல்லாமே ஐசோலேட்டட் லைஃப் பெரும்பாலும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்கங்கிற கதையே அவங்களுக்கு கிடையாது. மை லைஃப், மை ஓன் டிசிஷன் அப்படிங்கிற மாரி தான் இருப்பாங்க. ஓகே. இஸ் திஸ் அப்ரிஷியேட்டபிள்? ஏன்னா சம் பீப்பிள் ஆர் டெல்லிங் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாரி இருந்துட்டு போறாங்க. நம்ம வந்து இந்தியால வந்து நீங்க சொன்ன மாரி இவங்க அந்த மாரி சொல்லுவாங்க, அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி எந்த ஒரு கான்ட்ரோவர்சியும் கிடையாது. எந்த ஒரு டாபிக்ஸும் கிடையாது. எனக்கு ஒரு பெர்சன புடிச்சிருக்கா, கொஞ்ச நாள் நான் இருப்பேன். பிடிக்கல, வொர்க் அவுட் ஆகலையா, ஐ வில் வாக் அவே ஃப்ரம் தட் பிளேஸ் அப்படின்ற மாரி. இஸ் திஸ் அப்ரிஷியபிள்? அதுதான் சொல்றேனே, இது நம்ம நம்ம வி ஆர் நோபடி டூ கிவ் தி ஒப்பீனியன். ஓகே. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் அந்த அந்த தனி மனித சுதந்திரமா தான் இத நம்ம பார்க்கணும். நம்ம கல்ச்சர்ன்னு ஒரு விஷயம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ, இந்த கல்ச்சர்க்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் ஒண்ணு இருக்கு. இவங்க இந்த கல்ச்சர தாண்டி இன்னொரு கட்டமைப்புக்குள்ள போறப்ப, அந்த இடத்துல அவங்க லைஃப் ஸ்டைல் வேற மாரி தான் இருக்கும். இப்போ இந்தியாலருந்து தாய்லாந்து போறாங்க அப்படின்னா, நீங்க தாய்லாந்துல போய் நான் கல்ச்சர் படி தான் இருப்பேன்னு அங்க சொன்னாங்கன்னா, அவங்க தாய்லாந்து அவங்க போறதே வேஸ்ட்டுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் வந்து எல்லாரும் டிராவல் பண்ணி போணும்னு நினைக்கிறாங்க? இந்த இடத்துல இருந்தா ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் பொறுத்து தான் இது.
ஒரு மனுஷன் தன்னுடைய அம்மாவை பார்த்து, பாட்டியை பார்த்து எப்படி வளர்ந்தாங்கன்னு ஒன்று இருக்குது. என்ன ஒரு பார்வையில பார்த்து வளர்ந்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அம்மா, என் அம்மா சமைச்சுட்டு தான் இருக்காங்க. எங்க பாட்டி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி இத தான் பண்ணிட்டு இருந்தா. என் ஊர்ல இந்த கட்டுப்பாடுகள் இப்படி தான் இருந்ததுன்னா, பிரெயின் அதுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அப்போ திடீர்னு அவன் அந்த ஊர்ல இருந்து இன்னொரு சிட்டிக்குள்ள வரப்போ, அவனுக்கு திடீர்னு ஆச்சரியமா இருக்கும். அ என்னடா இவங்க ஷால் போட மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வராங்கங்கிறது, இது இயல்பு. ஒரு மனிதன் தனக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்புறம் தான் அவனுடைய பார்வைகள் மாறும். ஓ! இங்க இப்படி இருக்கிறாங்கன்னா, அடாப்ஷன். எப்படி அடாப்ட் ஆயி வராங்கன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த சிட்டியிலேருந்து அவன் ஃபாரின் போறப்ப, அவனுக்கு இன்னும் வேற மாரி ஒரு கல்ச்சர் ஷாக்கா இருக்கும். ஏன்னா இத பார்த்து வளரல. ஸோ ஒரு மனிதன் எத பார்த்து வளர்ந்து, என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வளர்ந்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து அந்த கல்ச்சர். அந்த கல்ச்சர் ஐயோ! எங்க கல்ச்சர் இப்படி அப்போ சிட்டி கல்ச்சர் வேற. அந்த கிராமத்து கல்ச்சர் வேற. நீங்க இங்க வந்து இந்த கல்ச்சர் தப்புன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து நான் போய் இன்னொரு கண்ட்ரில போய் உன் கல்ச்சர் தப்புன்னு சொல்ல முடியாது. ட்ரைபல் வாழ்க்கைய போய் பார்த்தோம்னா, அவங்க வந்து டாப்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் உன் கல்ச்சர் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டு, அவங்கவங்க ஷெல்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே. இந்த ஷெல்லுலேருந்து இன்னொரு ஷெல்லுக்கு நம்ம போறோம்னா, அடாப்ட் ஆக முடிஞ்சா அடாப்ட் ஆயிக்கலாம். இல்லைன்னா திருப்பி உங்க ஷெல்லுக்கே வந்துருங்க அப்படிங்கிறது தான் அது. இதுதான் அன்ஈஸி ஆகுற ஒரு விஷயம். அதனால இது எதுவுமே அன்ஹெல்தி, ஹெல்தி அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, இப்போ வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்து அவங்க அம்மா ஸ்லீவ்லெஸ் போட்டு பார்த்தே அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். அவங்க ட்ரவுசர் போட்டு பார்த்தே அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு அது ஆட தெரியவே தெரியாது. திடீர்னு அம்மா சாரி கட்டினா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா நம்ம அம்மா திடீர்னு சாரி கட்டியிருக்காங்க, என்னடா ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும். ஏன்னா, அவங்களுக்கு அது அசிங்கமா தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலீஸ்ல எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு இந்தியன் ஃபாதர் வந்து அவங்க பொண்ணு ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அதில வந்து இன்னொரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை ஸ்கூல்ஸ்ல நெறைய பேத்த பார்த்துட்டு வந்திருக்கும். அத விட குட்டி ட்ரெஸ் போட்டவங்கள பார்த்துட்டு வந்திருக்கும். பார்வை தப்பா கிடையாது அவங்களுக்கு. "ஏன் அவ நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கா, ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கிறப்போ, அவங்க அப்பாவுக்கு அது ஷாக் ஆகும். ஏன்னா, அவரு வளர்ந்த வாழ்க்கை வேற. தான் குழந்தை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த குழந்தை அந்த வாழ்க்கையில இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, இது எதுவுமே வந்து இது வந்து ஒரு கல்ச்சர் ஷாக் தானா தவிர்த்து, நார்ம்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நார்ம்ஸ் வச்சு அந்த ஒரு கட்டுப்பாட்டு முறைகளுக்குள்ள இருக்கோங்கிறப்போ, இது ரைட் ராங்ன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது இதுல. ஓப்பன்லி டாக்கிங் நேத்து வந்துட்டு ஒரு ரீல் பார்த்துருந்தேன். அந்த மாரி ஒரு 15 இயர் ஓல்ட் பொண்ணு வந்துட்டு குழந்தை பெத்திருக்கா. அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் இந்தியன் பீப்பிள் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, "நம்ப வந்து நம்ம நாட்ல வந்து செக்ஸ வந்து ஒரு கான்ஸா பார்த்து பார்த்து தான் இந்த மாரிலாம் இருக்கும். அதனால தான் நெறைய ரேப் கேஸஸ் நடக்குது. நெறைய விஷயங்கள் இதாகுது. அவங்க அந்த மாரிலாம் பார்க்கல, நல்லா இருக்காங்க." எதுவுமே வந்துட்டு லைக் மூடி மூடி வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அத ஓப்பன் பண்ணணும். அந்த கிஃப்ட் ராப்ல என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணணும்னு தோணும். அது மூடவே இல்லன்னும் பொழுது எனக்கு என்ன இருக்குன்னு தோணாது. அது அவ்வளோதான் அப்படின்ற மாரி நான் வாக் அவே ஆயிடுவேன். நீங்க வந்து இந்தியன் கல்ச்சர்ல நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால தான் இந்த இஷ்யூ நடக்குது அப்படின்னு. அதான் சொல்றேனே, இது பெர்ஸ்பெக்டிவ் மாறுறது தான். இப்ப நம்ம எப்படின்னா, இந்த கல்ச்சர் எப்படின்னா, நம்ம வந்து இது ஒரு புனிதமா, இது ஒரு பொக்கிஷமா நம்ம பார்த்து ஃபேமிலி வேல்யூஸு, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் நம்ம இங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிறப்போ, இந்த ஜெனரேஷன் இந்த கல்ச்சர் முறைப்படி தான் வரணுங்கிறது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு அந்த மாரிலாம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா வேற, அப்பா வேற. தாத்தா வேற, பாட்டி வேற. அவங்க குழந்தை வேற, இவங்க குழந்தை வேற. அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு அந்த கல்ச்சர் ஃபாலோ அப்பே கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட்டு தனி மனிதன் அவன் வாழ்க்கைய எப்படி வேணாலும் அவன் வாழ்ந்துக்கலாம். என்னுடைய குடும்பத்தோடைய கல்ச்சரையும், என் குடும்பத்தோடைய கௌரவமும் உன்னோட பிஹேவியரிசம்ல கிடையாது. அவங்க வந்து அந்த லாஸ்ட் நேம் மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்க இவங்க வந்து இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலி அந்த லாஸ்ட் நேம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த லாஸ்ட் நேம் வந்து அவங்களுக்கு மாறாதுன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. ஸோ அந்த லாஸ்ட் நேம் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஃபேமிலி வேல்யூஸ சொல்லக்கூடியதாவே இருக்கும். இப்ப நான் யுஎஸ் போயிருந்தப்போ, அ எனக்கிட்ட கொஸ்டின் கேட்டப்போ, "உங்களுடைய லாஸ்ட் நேம் என்னன்னு?" கேட்டப்போ, "எனக்கு லாஸ்ட் நேம்லாம் ஒண்ணும் கிடையாதே!" அப்படிங்கிறப்போ, இல்ல "ஏன் இது இவ்வளோதானா? பேர் முடிஞ்சிருச்சா? பேர் முடிஞ்சிருச்சா? வாட் இஸ் த லாஸ்ட் நேம்? வாட் இஸ் த லாஸ்ட் நேம்?" அப்படிங்கிறப்போ தான் என்ன புரியுதுன்னா, ய இவங்க வந்து சோ அண்ட் சோ ஃபேமிலி. இந்த இப்ப நம்ம எப்படி வந்து கேஸ்டிசம் வச்சிருக்கோமோ, அந்த மாரி அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி ஹெட்டுக்குன்னு இதிலேருந்தே வந்த ஒரு ஃபேமிலின்னு ஒரு பேர். இதுதான் இது அப்போ அவன் என்னை வித்தியாசமா பார்க்குறான். ஓகே. இப்போ எங்க அம்மாவுடைய லாஸ்ட் நேம் கேட்கிறப்போ, எங்க அம்மாவுக்கு லாஸ்ட் நேம் என்ன லாஸ்ட் நேம்ன்னு நான் யோசிக்கிறேன். நான் சொல்றேன், "எங்க அப்பா பேரு லாஸ்ட் நேமு." "இல்ல வேற? வேற என்ன? வேற என்ன? வேற என்னன்னு?" கேட்கிறப்ப, "ஏன் இப்படி வைக்கிறீங்கன்னு?" அவன் கேவலமா என்ன திருப்பி கேட்குறான் அவன். ஸோ அவனுக்கு அந்த கல்ச்சர் ஷாக் இருக்குது. "இல்ல நாங்க இப்படிலாம் வைக்க மாட்டோம்." அப்படின்னா, "ஒய்?" அப்படின்னு கேட்குறான். ம். அப்ப அவனுக்கு அது வித்தியாசம். அப்ப எனக்கு இது வித்தியாசம். இவன் ஏன்டா இப்படி கேட்குறான்?
அப்போ நம்ம எப்படி நினைப்போம், "இவன் என்ன கேஸ்ட் நேம் கேட்குறானா?" அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு இருக்கும். அவன் கேட்குற நேம் வேற. இப்ப நம்ம கேஸ்ட் நேம் சொல்றோம்னா, அவனுக்கு அதுதான் அவன் கேட்குற விஷயமே. அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்க கேஸ்டிசமே வந்துச்சு. அவன் தான் அந்த விஷயத்தையே உள்ள கொண்டு வந்தான். இவங்க இது, இவங்க இந்த பேரு, இவங்க இந்த பேருன்னு அவன் அதத்தான் அங்க கேட்குறான். அதத்தான் மறைமுகமாவே அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓ! இந்த நேம்னா இவங்க இப்படித்தான். இந்த நேம்னா இவங்க இப்படித்தான்னு அந்த ஸ்டேட்டஸ் லெவல் அவங்களும் வேற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் லெவல் வச்சிருக்கிறாங்க அவங்க. நம்ம தான் வெளில இருந்து பார்த்துட்டு, அவங்க அதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு ஆமாமா. தாட்ல இருக்கோம். ஓகே, நெறைய விஷயம் பேசியிருக்கீங்க. நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்ளோ விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி.